இப்ப வந்து என்னன்னா, இந்த வீடியோ செய்றது வந்து இது வச்சு. இப்ப லாஸ்ட்டா வந்து 10வது பொறிமுறையில தானே நிப்பாட்டினது. நான் அதுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்றேன். 10வது பொறிமுறையிலேருந்து. இப்ப வந்து என்கிட்ட காட்டுறதுக்கு வந்து ஒரு நோட் இல்ல. என்கிட்ட வந்து என்னோட ஷார்ட் நோட் மட்டும்தான் இருக்குது. அதனால நோட் வந்து டெலிகிராம்ல இருக்கிறனால நான் வந்து உங்களுக்கு நோட் ஒன்று என்கிட்ட இல்ல. நோட் எங்கேயோ தெரியாது. நான் பிடிஎஃப் ஃபோன்ல பார்த்துட்டு செய்றேன். உங்க பார்க்குற ஆட்கள்கிட்ட நோட் வைக்கணும் இல்லை டெலிகிராம்ல எடுத்து பார்க்கலாம். நான் ஷார்ட் நோட்டை தான் வந்து காட்டுவேன். Right. 10வது வந்து இருந்தது வந்து இப்ப 10வதுக்கு பார்த்தது வந்து ஆயில் ஹைலைடுக்கு NaOH போட்டோ அதுலேருந்து வந்து ஒரு கூச்சு வரும் தானே, ஒயிக் ஆசிட் ஒன்று வரும். அப்ப அதோட பொறிமுறை தான் பார்த்தது. அப்ப அதுலேருந்து நான் தொடங்குறேன். சரியா? இப்ப அது வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பொறிமுறை வந்து தந்தாங்கன்னு சொன்னா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், அந்த பொறிமுறை வந்து என்ன பொறிமுறைன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு தீர்மானிக்கணும். அதுல இலத்திரன் நாடியாக்கி கருநாடியாக்கிட்டேன்னு பார்க்கணும். சரியா? அப்ப அதான் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும். இப்ப வந்து நான் வந்து சொன்னது வந்து இத்தனை விளங்குதா? இப்படி தானே இதுதான் வந்து லாஸ்டா பார்த்தது. 10வது இதுதான் லாஸ்டா பார்த்தது. அப்ப அதுல வந்து CH3 இப்படி ஒரு ஆயில் ஹைலைட் எடுத்து என்ன சொன்னா, இதுக்கு நாங்க NaOH தானே போடுவோம். NaOH வந்து எப்படி இருக்கும், Na plus OH minus இருக்கும். சரியா? Na plus OH minus நிக்கும். அப்ப இந்த OH minus என்ன செய்யும்னு சொன்னா, இப்ப இதுல வந்து இந்த Cl இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த OH minus வந்து சேரணும் தானே. அப்ப நாங்க நினைப்போம் டிரெக்டா இந்த பாண்ட் வந்து இங்கிட்ட உடஞ்சிட்டு இவர் வந்து இங்க போயிட்டு சேர்றேன்னு சொல்லி நாங்க நினைப்போம். அப்படி செஞ்சா ஒரு ஸ்டெப்லயே வந்து எங்களோட பொறிமுறை முடிஞ்சிரும். ஆனா வந்து அப்படி செய்ய இயலாது. சரியா? அப்படி செய்யறது இல்ல. நாங்க அப்படி நினைச்சதுக்கு ஏன்னு சொன்னா, இது ஃபர்ஸ்ட் இதுலயும் வந்து இதுக்கு முன்னுக்கு வீடியோலயும் இது வந்து சொல்லிக்கு இந்த பொறிமுறை சொல்லிக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்ப எடுத்தேன்னு சொன்னா இந்த பாண்டையும் எடுத்தா இப்படித்தான் நாங்க மின்னெதிர்த்தன்மை ஆர்டர் போடுவோம். 1Cl இப்படி வந்து இங்கெங்கயோ கார்பன் நிற்கும். அப்ப இதுல ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் டிஃபரெண்ட் இவ்வளோ, குளோரினுக்கும் கார்பனுக்கும் டிஃபரெண்ட் இவ்வளோ. அப்ப யாரோட டிஃபரெண்ட் கூட, ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையிலான டிஃபரெண்ட் கூட. அப்ப வந்து மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூட கூட எங்களுக்கு வந்து அந்த பாண்டை உடைக்கிறது லேசி. அப்ப நாங்க நினைச்சதுக்கு இந்த பாண்ட் உடையும்னு சொல்லி இந்த கார்பன் Cl பாண்ட் உடையும்னு நாங்க நினைச்சதுக்கு அது உடையாது. ஃபர்ஸ்ட்டுக்கு உடையிறது வந்து இந்த கார்பன் ஆக்சிஜன் வைக்கிற இந்த பாண்ட் தான் வந்து உடையும். அப்ப நாங்க ஒரு பாண்ட் உடைய கொள்ள அதுக்கும் ரூல்ஸ் கிட்டனால பார்த்து எங்களுக்கு செய்யலாம். அப்பதான் பழகும். இப்ப என்னது அது வந்து டபுள் பாண்ட் ஒன்று தானே உடைக்க போறோம் நாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுறது வந்து அரோ, டபுள் பாண்ட் உடைக்கிறதுல கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஒன்று தான் நிக்குது. அப்ப அதுல வந்து அரோ ஸ்டார்ட் ஆகுறது டபுள் பாண்ட்ல இருந்து. சரியா? அப்புறம் அரோ முடிகிறது வந்து ஆக்சிஜன்ல தான் முடியும். அது அப்படித்தான் நாங்க அந்த எழுதின ரூல்ஸுக்கு அதுபடி வர்றது.
இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கேயும் புக்ல எல்லாம் இல்ல. அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கணும். சரியா? அப்ப இந்த பாண்ட் உடைய இன்னொரு பாண்ட் உருவாகும். அது எங்க உருவாகும்? OHக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில உருவாக போகுது. அப்ப நாங்க ஒரு ஒற்றை பிணைப்பு உருவாக கொள்ள அதுக்கும் ஒரு இது தானே. இன்னைக்கு ஒற்றை பிணைப்பு உருவாகிறது. ஒற்றை பிணைப்பு உருவாகிறது வந்து ஒரு கருநாடியில இருந்து. கருநாடினா மைனஸ் ஏற்றம் வைக்கிற ஒரு கருநாடி ஐக்கிய மேலும் அப்படி இல்லாட்டி தனிச்சோடி வைக்கிற ஒரு கருநாடியா தனிச்சோடி சரி ஓ தனிச்சோடி வைக்கிற ஒத்தட்ட இருந்தும் புகையிலும் தனிச்சோடி வைக்கிறதும் கருநாடி தானே. ஓ தனிச்சோடி வைக்கிற ஆள்கிட்ட இருந்து அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மைனஸ் வைக்கிற ஒத்தட்ட இருந்து அரோ ஸ்டார்ட் ஆகும். போயிட்டு முடிகிறது வந்து நேரேற்றம் வைக்கிற அப்படி இல்லாட்டி நேரேற்றம் எடுக்க போற அணுவோட மீது தான் போயிட்டு முடியும். அப்ப நாங்க வந்து இதுல எடுத்த இவர் தான் வந்து கருநாடி. இவர் தான் வந்து கருநாடி. அப்ப இவர்கிட்ட இருந்து அரோ ஸ்டார்ட் ஆகி இங்கிட்ட உடைய கொல இது தானே பிளஸ் ஆகும். அப்ப இங்கிட்டுக்கு இந்த அரோவை நாங்க போடணும். சரியா? போடணும். அப்ப எங்களுக்கு என்ன ஒரு வரும்? CH3 O மைனஸ் ஆகும். இந்த பக்கத்துக்கு உடஞ்சிக்குது. வேணா எனக்கு தனிச்சோடி காட்டலும் இப்படி இந்த இடத்துல Cl இங்கே OH வந்து ஃபிட் ஆகி இருக்கும். இப்ப என்னன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த Cl அனுப்பிட்டு கூச்சா மாத்தணும்னு சொன்னா இங்க இன்னொரு பொண்ட் ஒன்று உருவாகணும். அப்ப இங்க ஒரு பொண்ட் உருவாக இந்த Cl வந்து உடையணும். பொதுவா ஒரு பொண்ட் உருவாக கொள்ள இன்னொரு பொண்ட் உடையிற மாதிரி தான் இருக்கும் இந்த பொறிமுறை எல்லாத்துலயும். சரியா? பொதுவா சரியா எல்லாம்னு சொல்ல இல்லாது பொதுவா நிறைய இதுல அப்படித்தான் இருக்கும். ஒரு பொண்ட் உருவாக கொள்ள இன்னொருத்தர் உடையிற மாதிரி தான் இருக்கும். அப்ப இங்க வந்து ஒரு பொண்ட் உருவாக்க போறோம். டபுள் பொண்ட் வந்து உருவாக்க போறோம். அப்ப டபுள் பொண்ட் உருவாக்குற ரூல்ஸுக்கு போனா அரோ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நாங்க டபுள் பாண்ட் உருவாக்குற போறது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில தானே. அப்ப அந்த நோட்ல இதுக்கு தான் வரணும். அரோ ஸ்டார்ட் ஆகுறது வந்து O மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அரோ முடிகிறது கார்பன் ஆக்சிஜன் அந்த பொண்டுக்கு வந்து முடிகிற மாதிரி எடுக்கணும். அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இதுல வந்து முடியும். சரியா? அப்ப இங்க ஒரு டபுள் பாண்ட் ஒரு பாண்ட் உருவாகுதுன்னு சொன்னா இன்னொரு பாண்ட் உடையணும். இப்ப உடைய போறது ஒரு சிங்கிள் பாண்ட் தானே. ஒற்றை பிணைப்பு உடைய போகுது. அப்ப ஒற்றை பிணைப்பு உடையறதுக்கான இதுக்கு போனா அரோ ஸ்டார்ட் ஆகுறது எங்க? உடைய போற ஒற்றை பிணைப்புல ஸ்டார்ட் ஆகி அரோ முடியணும் எங்க? மின்னெதிர் தன்மை கூடினால் அணுட மீது தான் முடியணும். அப்ப வந்து இது உடைய போற பிணைப்பு ஒற்றை பிணைப்பு மின்னெதிர் தன்மை கூட Cl. அப்ப இந்த பக்கத்துக்கு உடையும். சரியா? உடைஞ்சா அடுத்தது என்ன எங்களுக்கு வரும் விளைவா? சாரி பொறிமுறையில அடுத்த ஸ்டெப் வந்து என்ன வரும்? அடுத்ததா உருவாக போறது CH3 C டபுள் பாண்ட் O இங்கிட்ட OH எழுதலாம். அந்த Cl மைனஸ் உடைஞ்சு போயிட்டுரும். சரி அதை தனியா எழுதணும். சில வேளை இதுக்கும் மார்க்ஸ் தருவாங்க. சரியா? நீங்க ஸ்கீம் எடுத்து பார்த்தா விளங்கும். இதுதான் வந்து நோட்ல எழுதிக்கிது. சரியா? இதுதான் லாஸ்டா நீங்க 10வது பொறிமுறையில இதுலதான் நிப்பாட்டினது. நான் வந்து தொடங்குறதுக்காக வேண்டி அதுல இருந்து தொடங்கினேன். சரியா? அடுத்தது தான் நாங்க வந்து பார்க்க போறது இப்ப வந்து நாங்க ஆயில் ஹேலைடுக்கு NaOH போட்டு தானே கூச்சு வந்துச்சு. அதுதான் எங்களுக்கு வந்து நாங்க மாற்றீடுலையும் படிச்சது. இப்ப வந்து இன்னொன்று இது கூச்சு உருவாக்கலும் ஆயில் ஹேலைடுக்கு நீர் சேர்த்தும் உருவாக்கலும். இது வந்து மாற்றீடுல இல்ல. ஆயில் ஹேலைடுக்கு நீர் சேர்த்து கூச்சு
உருவாக்குறது வந்து மாற்றீடுல இல்ல. ஆனா வந்து பொறிமுறையில கேட்டிக்கிறாங்க போல. சரியா? அப்ப நாங்க வந்து அத பார்ப்போம். இப்ப எடுத்த நான் ஒரு ஆயில் ஹேலைட் எழுதுறேன். CH3 CO Cl. சரியா? இப்ப இதுக்கு நீர் தான் சேர்க்க போறோம். நீரை வந்து எங்களுக்கு நாங்க H+ அப்படியெல்லாம் உடைக்கிறது இல்ல. நாங்க வந்து நீரை தான் சேர்க்கணும். ஏன்னா நீர் எடுத்தா இப்படித்தானே நிக்கும் நீரோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு தனிச்சோடி இது. இந்த தனிச்சோடி 2 இது. அப்ப இவர் ஒரு கருநாடி தானே. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா இது வந்து 2017 கேள்வியில இது வைக்கும். 17 2017ல 2017ல சந்திக்கிறாங்க. விலங்கு தெரிய கேள்வி. சரி இந்த இது கேள்வி 2017ல தந்திக்கிறாங்க. 7வது கேள்வியில சி பார்ட்ல கடைசிக்கு தந்திக்குது. கேள்வி தந்திக்கிறாங்க அசடைல் குளோரைட்டுக்கும் NaOHக்கும் இடையிலான இது இல்ல சரி மாத்தி சொல்லிட்டேன். அது அடுத்தது வருவோம். இப்ப வந்து என்னன்னா நீரோட சேர்க்கறதுனே பார்க்க போறோம். இப்ப வந்து இது வந்து இதே மாதிரி தான். இந்த OH- பதிலா இங்க கருநாடியா வந்துக்கிறது H2O. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இங்க தனிச்சோடிக்கு தானே இந்த தனிச்சோடி வந்து இந்த பாண்ட் இங்கிட்ட உடைய இந்த தனிச்சோடியால இங்க ஒரு பாண்ட் உருவாக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த Cl இருக்கிற இடத்துக்கு நான் இதோட விளைவு எடுத்தோம்னு சொன்னா நீர் சேர்த்தா ஆயில் ஹைலைடுக்கு நீர் சேர்த்தா விளைவு வந்து CH3 COOH HCl. சரி HCl எப்படி வருதுன்னு போறவ சொல்றேன். இந்த கூச்சு தான் மெயினா விளைவா வருது. அப்ப கூச்சு வருதுன்னு சொன்னா இந்த Cl இருக்கிற இடத்துக்கு இந்த நீர் வந்து ஃபிட் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ நடக்கணும் தானே. அப்ப வந்து நாங்க இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா அதை செய்வோம். பொறிமுறையை எழுதுவோம். CH3 CO Cl. ரைட். இப்ப நீர் இருக்குது. இதை எடுத்து இதுக்கு ஆக்சிஜன் கிட்ட 2 தனிச்சோடிக்கிறனால இது ஒரு கருநாடி. இப்ப நாங்க நினைச்சதுக்கு அங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 10வது இதுக்கு முன்னுக்கு நான் சொன்னேனே ஒரு பொறிமுறை ஆயில் ஹைலைடுக்கு NaOH சேர்க்கிறது அதுல மாதிரியே தான் இதுவும். இப்ப இதுல எடுத்தா நாங்க நினைச்சதுக்கு இந்த பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் உடைஞ்சு இதை உடைச்சு இதுக்கு டக்குன்னு இதை சேர்த்துட்டு நீரை கொண்டு போய் சேர்த்துட்டு அப்படி கூச்சு உருவாக்க இயலும் லேசா உருவாக்க இயலும்னு நாங்க நினைச்சதுக்கு அப்படி செய்ய இயலாது. சரியா? ஏன்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன அதே ரீசன் தான். இந்த ரீசனே தான். ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையிலான மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூட குளோரினுக்கும் கார்பனுக்கும் இடையிலான மின்னெதிர்த்தன்மை வித்தியாசத்தை விட இது கூட. அப்ப யாரோட மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூடயோ அந்த பொண்டை தான் எங்களுக்கு லேசா உடைக்க இயலும். அப்ப நாங்க இதுதான் எழுத கொள்ள எங்களுக்கு லேசான மெத்தட்னு சொல்லி எங்களுக்கு அது சரின்னு சொல்ல இயலாது. சரியா? நடக்கிறது வித்தியாசம். அப்ப நாங்க வந்து இங்க இந்த பொண்டை தான் உடைக்கணும். சரியா? இப்ப அது ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னா அதே ரூல்ஸ் தான். கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் உடைக்க கொள்ள என்ன செய்யணும்? அந்த கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட்ல இருந்து ஆக்சிஜனுக்கு தான் வந்து அரோ போகும். அந்த ரூல்ஸ் ஒண்டிக்குதே இந்த அந்த இப்ப நான் வந்து எழுதக்கொள்ள நீங்க அந்த ரூல்ஸ் எடுத்து பாருங்க. நீங்க செய்யக்கொள்ளையும் வந்து அந்த ரூல்ஸை பார்த்து செய்யுங்க. அப்பதான் வந்து பழகும். இல்லாட்டி இதெல்லாம் பாடமாக்கே இயலாது. சரியா? இந்த மாதிரி தான் நடக்கும். அப்ப இந்த பக்கத்துக்கு உடையுது. உடைஞ்ச பிறகு ஒரு பாண்ட் உடையக்கொள்ள இன்னொரு பாண்ட் உருவாகிறதுக்கான இதையும் சேர்த்து தான் நாங்க எழுதுறது. அப்படித்தான் பொதுவா எல்லா பொறிமுறையும் வேறதுன்னு சொன்னேன் தானே. அப்ப இங்க வந்து தனிச்சோடிக்குது. அப்ப இந்த தனிச்சோடியில இருந்து கார்பனுக்கு இங்க ஒரு பாண்ட் உருவாக போகுது. அப்ப இப்படி வரும். இது என்ன ஒரு சிங்கிள் பாண்ட் தானே. அப்ப சிங்கிள் பாண்ட் உருவாகிறதுக்கான ரூல்ஸை பார்த்தா சரி பார்த்து நீங்க யாரோ போட்டுக்கிறது சரியானு பார்க்கலாம். ஒற்றை பிணைப்பு உருவாக்குறது என்ன ஒன்று கருநாடி அப்படின்னா மறையேற்றமிக்கிறாள். அப்படி இல்லாட்டி தனிச்சோடியிட மீதி இருந்து யாரோ எங்க முடியும் வந்து நேரேற்றம் இருக்கிறாள். அப்படி இல்லாட்டி நேரேற்றம் எடுக்க போற அணுவின் மீது தான் வந்து முடியும். சரியா?
அப்ப இங்க வந்து இந்தாக்கி தனிச்சோடி நேரேற்றம் எடுக்க போறது இவர் இந்த பாண்ட் உடையக்குள்ள நேரேற்றம் எடுக்க போறது இந்த கார்பன் தானே. அதனால இங்க இருந்து இங்கேக்கு வரும். சரியா? இந்த மாதிரி அரோ வரும். இப்ப வந்தோடனே எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? CH3 C இங்கே O மைனஸ் வரும். இந்த Cl நான் இங்கிட்டு போடுறேன், கீழே போடுறேன். கீழே போடுமா? கீழே போடுமே Cl இல்லாட்டி OH கீழே போடும். சரி, H2O கீழே போடுவோம். சரியா? போட்டு இங்க Cl வரும். இப்ப இது ஒரு பாண்ட் உருவாக்கியதுனால இங்க ஆக்சிஜனுக்கு ஒரு பிளஸ் வரும். எப்படி வரும்னு சொன்னா இது வந்து இங்க கொடுக்குற இந்த இந்த உருவாக்குற பாண்ட் வந்து நீங்க செகண்ட் யூனிட் படிச்சீங்கன்னா தெரியும். ஈதட் பிணைப்பு ஒன்று படிச்சுப்பீங்க. அப்படின்னா தனியா தனிச்சோடி ஒண்டிக்குதுன்னா அது இன்னொருத்தருக்கு இல்லாதொருத்தருக்கு கொடுக்குறது. அப்ப கொடுக்குற ஆளுக்கு பிளஸும் எடுக்கிற ஆளுக்கு மைனஸும் தான் வரும். அப்ப இப்படி பாண்ட் உருவாக்கல இவருக்கு ஒரு பிளஸும் இவருக்கு ஒரு மைனஸும் வரும். இங்கே ஒரு கடைசி இங்கே வந்து நியூட்ரல் ஆகிரும். நியூட்ரல்னா ஒரு ஏற்றம் இல்லாத மாதிரி ஆகிரும். ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பாண்ட் தானே உடையும். நான் காரணத்தை சொல்றேன். சரியா? இந்த பாண்ட் தான் உடையும். உடைய கொல இவருக்கு மைனஸும் இவருக்கு பிளஸும் வருது. சரியா? ஏன்னா இந்த இலத்திரனில இங்கே தானே போகுது, ஆக்சிஜனுக்கு தானே. இவருக்கு மைனஸ் இவருக்கு பிளஸ் வருது. இப்ப இந்த ஈதட் பிணைப்பு உருவாக்க கொல இவர் வந்து இவர்கிட்ட இலத்திரனை இப்படி கொடுக்குறாங்க. கொடுக்க கொல இவருக்கு பிளஸும் கொடுக்குற ஆளுக்கு பிளஸும் எடுக்கிற ஆளுக்கு மைனஸும் வரும். எடுக்கிற ஆளுக்கு மைனஸ் வருது. இவர்கிட்ட இந்த கார்பன்ட்டு ஏற்கனவே ஒரு பிளஸ் ஒன்று இருந்துச்சு. அப்ப பிளஸும் மைனஸும் ஒன்று கொண்டு கேன்சல் ஆகிரும். அதனால இவருக்கு ஒரு ஏற்றம் வராது. ஆனா இவர் இந்த ஆக்சிஜனுக்கு வந்து இந்த ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு பிளஸ் ஒன்று வரும். ஏன்னு சொன்னா அவர் இதை பிணைப்பு உருவாக்க போயிட்டு இதை கொடுத்தனால. சரியா? அதுதான் இவருக்கு பிளஸ் வரதுக்கு காரணம். சரியா? விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இப்படி உருவாகிருச்சு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா எங்களுக்கு இந்த Cl தேவையில்லை. அப்ப இந்த Cl வந்து தூக்கி எடுத்து போடணும்னு சொன்னா இந்த பாண்ட் உடையணும். அதே டைம் இவர் உடைய கொலை இன்னொருத்தர் உருவாகணும். இது டபுள் பாண்டா மாறும். சரியா? அப்ப நாங்க இந்த பக்கத்துக்கு உடைப்போம். அதே டைம் இந்த ஆக்சிஜன்ல இருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு பாண்ட் உருவாகுதுன்னு காட்டணும். இந்த CO டபுள் பாண்ட் எப்படி உருவாகுதுன்னு அரோ எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுதுன்னு அந்த இரட்டை பிணைப்பு உருவாக்குற அந்த நோட்ல இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் பாண்ட் உடைகிறதும் வந்து அப்படிதான் இருக்குது, நோட்ல இருக்குது. அதை எடுத்து பார்த்தா சரி. எப்படி சிங்கிள் பாண்ட் எப்படி உடையும்? இந்த சிங்கிள் பாண்ட் எப்படி உடையும்? இந்த இதுதான் நோட், சிங்கிள் பாண்ட் உடைகிற நோட். அப்ப அரோ ஸ்டார்ட் ஆகுறது உடைகிற பிணைப்புல ஸ்டார்ட் ஆகி மின்னெதிர்த்தன்மை கூடின அணுவுல தான் அரோ போயிட்டு முடியும். கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் உருவாகிறது எடுத்தா அது வந்து O மைனஸ்ல இருந்து CO பாண்டுக்கு மேல வந்து முடியும். சரியா? இப்படி வரும். இந்த மாதிரி அரோ சரியா போடணும். சரியா? அப்ப இதுதான் ஸ்டெப். இப்ப அடுத்தது என்ன நடக்கும்னு சொன்னா அப்ப CH3 C+O O இங்கே H1 இப்படி வந்திக்குது. அதோட விளைவு என்ன உருவாகிச்சு? விளைவா வந்து Cl மைனஸ் உருவாகிக்குது. சரியா? இப்ப எங்களுக்கு உண்மையான விளைவு என்னது? எங்கட பூச்சி தான் வரணும் உண்மையான விளைவு. ஆனா வந்திக்கிறது என்ன? இன்னொரு எச்சிக்குது. அப்ப இந்த எச்சை வந்து எடுக்கணும். சரியா? அப்ப இந்த எச்சை எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த பாண்டை உடைச்சு இந்த எச்சை வெளியே அனுப்பணும். சரியா? இந்த எச்சோ ஏதோ ரெண்டுல எது வேணாலும் எங்களுக்கு எடுக்கலாம். அப்ப இதை உடைக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா நாங்க இது ஒரு சிங்கிள் பாண்ட் தண்ணி. சிங்கிள் பாண்டை எந்த பக்கத்துக்கு உடைக்கணும்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். எப்படி உடைக்கணும்? சிங்கிள் பாண்டை உடைக்கிறது, சிங்கிள் பாண்ட் உடைக்கிறது எடுத்தா உடையிற பிணைப்புல இருந்து மின்னெதிர்த்தன்மை கூடின ஆளுக்கு தான் வந்து அரோ முடியும். அப்ப நாங்க எப்படி உடைக்கணும்? இந்த பாண்ட்ல இருந்து இங்கேக்கு ஆக்சிஜன் பக்கத்துக்கு அரோவை போடணும். போட்டது இது உடையும். உடைஞ்சு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? H+ கிடைக்கும். அப்ப இந்த H+ எடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். ஒரு பாண்ட் உடைய கொல இன்னொரு பாண்ட் உருவாகிற மாதிரி இருக்கணும். சரியா? நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா பொறிமுறைகளையும் இதே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் உடைய கொலை இன்னொருத்தர் உருவாக பாக்குற அந்த மாதிரி ரெண்டு இது இருக்கும். இப்ப இந்த பாண்ட் உடைய கொலை இங்க இந்த H+ எடுக்கிறது இந்த Cl மைனஸ். அப்ப இவர் வந்து என்ன செய்வாரு? இவர் எடுக்கணும்னு சொன்னா ஏன்னா ஒரு பாண்ட் உருவாக போகுதுன்றதை நாங்க காட்டணும் தானே. அப்ப வந்து ஒரு சிங்கிள் பாண்ட் ஒன்று தான் உருவாக போகுது. அப்ப சிங்கிள் பாண்ட் உருவாகிறதுக்கு அரோ எங்க போகும்? அரோ ஸ்டார்ட் ஆகுறது கருநாடி. அப்படின்னா மைனஸ் ஏற்றமிக்கிற ஆள்ல இருந்து பிளஸ் ஏற்றம் எடுத்திக்கிற ஆள், அப்படி இல்லாட்டி எடுத்திக்கிற அணு, அப்படி இல்லாட்டி
பிளஸ் ஏற்றம் எடுக்க போற அணுவின் மீது தான் நேரோ போயிட்டு முடியும். அப்ப இங்க இருந்து இங்கக்கு தான் நேரோ வரும். சரியா? அப்ப எங்களுக்கு கடைசியா விளைவு என்ன வரும்? சாரி, கடைசி என்ன விளைவு? விளைவு தான் CH3 COO OH பிளஸ் இந்த இந்த H வந்து இந்த Cl எடுத்தனால எங்களுக்கு விளைவா கடைசியா HCl வரும். அப்ப இங்க மொத்தம் எத்தனை ஸ்டெப் இருந்துச்சு? இங்க எத்தனை ஸ்டெப் இருக்குது? 1 2 3 ஸ்டெப் இருக்குது. சரியா? இதுல ஆயில் ஹேலைடுக்கு நீர் சேர்க்கறதுல. ஆனா நாங்க அதே கொஞ்சம் மேல போயிட்டு ஆயில் ஹேலைடுக்கு எண்ணெய் சேர்க்கறத பார்த்தோம்னா அதுல வந்து எத்தனை ஸ்டெப் இருந்துச்சு? 1 2. அதுல வந்து 2 ஸ்டெப் தான் இருந்துச்சு. ஆனா இதுல வந்து 3 ஸ்டெப் இருக்கு. ஏன் இது 3 ஸ்டெப்பா மாறிச்சுன்னு சொன்னா இந்த நீர் போட போயிட்டு அந்த நீர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு எச்சிக்குதே அந்த எச்ச கலட்ட போயிட்டு தான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் கொண்டு வந்து எங்களுக்கு உருவாகிச்சு. இங்க வந்து அப்படி இல்ல, டிரெக்டா இந்த OH மைனஸ் தானே போயிட்டு சேர்ந்துச்சு. அதனால அது 2 ஸ்டெப்லயும் இதுல நீர் சேர்க்க போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எச்சிக்கும் அந்த எச்ச லாஸ்டா கலட்ட போக்கல எங்களுக்கு வந்து இன்னொரு 3வது ஒரு ஸ்டெப் கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் நோட்ல போட்டிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம். உங்களோட நோட்ல வந்து எல்லாம் போட்டிக்குது. என்னென்ன செஞ்சுக்கிறாங்க, எப்படி செஞ்ச பிழை, ஃபர்ஸ்ட் பிழையான மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்தேன். நாங்க ஈஸின்னு நினைச்சு போடுற பிழையான மெத்தட் அதை போட்டிக்குது, எல்லாம் போட்டிக்குது. சரியா? இது வந்து என்கிட்ட நான் வச்சுக்கிற நோட் வந்து ஷார்ட் நோட், அதனால அதுல எல்லாம் இல்ல, தேவையான மட்டும்தான் வச்சுக்கிறேன். சரி, இப்பதான் வந்து 2017 கேள்விக்கு வருவோம். ரெண்டாயிரத்தி 17 கேள்வியில என்ன தந்திக்கிறாங்க உங்களுக்கு? இப்ப இது செஞ்சீங்க தானே, இதை வச்சுதான் வந்து 2017 கேள்வி செய்யணும். இப்ப நான் சொல்லி தந்த 10 11 அதை வச்சுதான் 2017 17 கெமிஸ்ட்ரி பேப்பர்ல 7வது கேள்வியில சி பாட்டை வந்து செய்யணும். அப்ப நீங்க வந்து அதை செய்யக்கொள்ள வேண்டாம், உங்களுக்கு வீடியோ நிப்பாட்டிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதுக்கு செய்யறதுக்கு ஏழுமான்னு சொல்லி. அப்படி ஏலாட்டி வந்து செஞ்சு பார்த்துட்டு ஏலாட்டி அப்புறம் நான் சொல்லித்தரேன், அதை வந்து நீங்க பாருங்க, சும்மா எடுத்தோடனே பார்த்துட்டு செய்யலாம். சரியா? அப்ப இங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, அசடைல் குளோரைட்டுக்கும், அசடைல் குளோரைட்னா ஆயில் ஹேலைட் தானே, அதுக்கும் ஆயில் ஹேலைடுக்கும் NaOHக்கும் இடையிலான தாக்கத்தின் பொறிமுறையை பற்றிய உமது அறிவை பயன்படுத்தி ஒரு எஸ்டர் தந்திக்கிறாங்க. எஸ்டருக்கும் NaOHக்கும் இடையிலான தாக்கத்தோட பொறிமுறையை கேட்டுக்கிறாங்க. இதுதான் வந்து ஆயில் ஹேலைடுக்கும் NaOHக்குமான தாக்க பொறிமுறை. அதை யூஸ் பண்ணி அவங்க தந்ததிலேயே செய்யட்டான். சரியா? இப்ப என்னன்னு சொன்னா நாங்க என்னத்த படிச்சுக்கிறோம், நாங்க இதைத்தான் படிச்சுக்கிறோம், இதையும் தான் நாங்க படிச்சுக்கிறோம். அப்ப அவங்க கேள்வியில நாங்க படிக்காததை பத்தி கேட்கறாங்க. அப்ப நாங்க படிக்காததை பத்தி கேட்கறாங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு க்ளூ தந்திக்கிறாங்க, இதை யூஸ் பண்ணி செய்ய சொல்லி. அப்படின்னா இதே மாதிரி தான் அந்த பொறிமுறையும் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி, அதுதான் அவங்க தந்த க்ளூ. இப்ப அதை வச்சு நாங்க செய்யக்கொள்ள நாங்க இப்ப பார்த்தோம்னா என்ன தந்திக்கிறாங்க, அவங்க எஸ்டர் ஒன்றை தான் தந்திக்கிறாங்க. சரி, அவங்க ஒரு எஸ்டர் தந்திக்கிறாங்க, CH3 COO CH3. இதுதான் வந்து அவங்க தந்த எஸ்டர். இதுக்கு என்ன சேர்க்கிறாங்களாம்? NaOH சேர்க்கிறாங்க. சரியா? NaOHல Na+OH- நீக்கி இந்த காட்டணும்னு அவசியம் இல்ல. ஸ்கீம் எடுத்து பாருங்க, இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்துக்கிறாங்களான்னு சொல்லி. இல்லைன்னு நான் நினைக்கிறேன், என்கிட்ட இப்ப ஸ்கீம் இல்ல. OH- இப்படி இது. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நாங்க வந்து எங்களோட இதுக்கு போவோம். இதுல வந்து என்ன டிஃபரெண்ட்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்தா விளங்கும்.
இது ஆயில் ஹேலைடுக்கு NaOH போடுறது. இதுக்கும் மற்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு மட்டும் பார்ப்போம். இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு பார்த்தா இல்லைங்கதா, இதுல என்ன டிஃபரெண்ட்னு சொன்னா CH3க்கு CEக்குது டபுள் பாண்ட் ஓய்க்குது. Cl இருக்கிற இடத்துக்கு இந்த OCH3ன்ற போட்டிக்கிறாங்க. இந்த OCH3ன்றத போட்டிக்கிறாங்க. Cl ஏற்கனவே ஆயில் ஹேலைடு இந்த இடத்துக்கு. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். மற்ற எதுவுமே டிஃபரெண்ட் இல்ல. இந்த OCH3 சொல்றது ஃபுல்லாவே மைனஸ் ஐட்டம். Cl மைனஸ் மாதிரி இவர் ஃபுல்லாவே ஒரு தனி இதுன்னு எடுத்தா நாங்க சரி. இப்ப என்னன்னு சொன்னா OH மைனஸ் இருக்குது. இவரை வந்து நாங்க Cl இருக்கிற இடத்துக்கு இவரை கொண்டு வந்து ஃபிட் பண்ணிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே இல்ல. அதே பொறிமுறை மாதிரி தான் வரப்போகுது. என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பாண்டை உடைக்கணும். உடைச்சா இங்கே ஒரு பாண்ட் உருவாகும். இப்ப நான் வந்து எப்படி பாண்ட் உருவாகுது, எங்கேக்கு ஏற போகுது அதெல்லாம் உங்களுக்கு டேக்கி தானே. இப்ப ரெட்டை பிணைப்பு உடையுது. உடையக்கொலை கார்பன் ஆக்சிஜன் ரெட்டை பிணைப்பு உடையக்கொலை பாண்ட்ல இருந்து ஆக்சிஜனுக்கு தான் வந்து உடையும். சரியா? அதே மாதிரி ஒற்றை பிணைப்பு உருவாக்க போறாங்க. உருவாக்க போக்கல யாரோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், கருநாடியில இருந்து, அப்படி இல்லாட்டி தனிச்சோடியில இருந்து ஸ்டார்ட் ஆகி பிளஸ் ஏற்றதை எடுக்க போற ஆள் இல்லாட்டி எடுத்துக்கிற ஆளுக்கு வந்து முடியும். அப்படித்தான் இந்த பாண்ட் யாரோவை நான் போட்டிக்கிறேன். இப்ப போட்டு எழுதினா எனக்கு என்ன வரும், என்ன வரும் CH3 CO மைனஸ், இங்கே வந்து OCH3 அப்படியே இருக்குது. இங்கே வந்து OH ஃபிட் ஆகும். இப்ப எங்களுக்கு இந்த துண்டு தேவையில்ல தானே, இவரை எடுத்து போட்டுறணும். இவரை எடுத்து போடுறதுக்கு என்ன செய்யணும், இந்த பாண்டை உடைக்கணும். அதே டைம் இங்கே ஒரு பாண்ட் உருவாகணும் தானே. அப்ப நாங்க வந்து என்ன செய்யலாம், CO டபுள் பாண்ட் உருவாக்குறதுக்கு ஒரு ஏரோ ஸ்டார்ட் ஆகுறது எங்க, எண்டிங் எங்கண்டி இருக்குது நோட்ல, அதை உங்களுக்கு பார்க்கலாம். நான் சொல்றேன், O மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இவங்க ரெண்டு பேரோட பாண்டுக்கு நடுவுல முடியணும். இப்படி வரும். அதே டைம் இந்த சிங்கிள் பாண்ட் வந்து உடையணும். உடையக்குள்ள சிங்கிள் பாண்ட் உடைய போற பிணைப்புல இருந்து மின்னெதிர்த்தன்மை கூடின அணு சைடுக்கு தான் உடையும். அப்ப இப்படி வரும். சரியா? இப்ப எங்களுக்கு என்ன, இது மைனஸ். சரியா? உங்களுக்கு வேண்டாம் இங்க தனிச்சோடி எல்லாம் போட்டுக்கோங்க. அப்ப CH3 இங்க CH3 C டபுள் பாண்ட் O, இங்கே OH வரும். இவர் இந்த செட்டே அப்படி கலந்து போயிட்டுரும். அப்ப எங்களுக்கு விளைவா இன்னொன்று வரும் OCH3. விளங்குதா? OCH3 இன்னொன்று விளைவா வரும். அப்ப இதுதான் வந்து எங்களுக்கு கடைசியா கிடைக்குது. அப்ப இதுதான் பொறிமுறை ஃபுல்லா. சரியா? இப்ப என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு இப்ப தெரியாட்டி சொல்லுவோமே, உங்களுக்கு பூச்சி தான் விளைவுன்னு தெரியாம போக இயலாது. ஏன்னு சொன்னா இவரை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். இவரோட எஸ்டர்னு கண்டுபிடிக்கணும். எஸ்டருக்கு OH காரம் போடுறாங்க. அப்ப நீங்க அந்த எஸ்டருக்கு கார நீர் பகுப்பு அப்படியெல்லாம் அந்த ஸ்பெஷல் பாண்டை உடைக்கிறது உருவாக்குறது தனியா படிச்சுப்பீங்க ஸ்டார்ட்ல. அது தெரியும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு என்ன விளைவு வரப்போகுது. கடைசியா இந்த தாக்கத்துக்கு என்ன விளைவு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். விளைவு தெரிஞ்சா உங்களுக்கு இந்த பொறிமுறைய செய்யறது கொஞ்சம் லேசி. சரியா? விளைவு தெரியாம இவர் தான் வாரண்டி தெரியாட்டி உங்களுக்கு செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்ப எஸ்டர் தெரியும், OH மைனஸ் போட்டா என்ன விளைவு வரும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்து தானே. அப்ப உங்களுக்கு இந்த பொறிமுறை செய்யறது லேசி. சரியோ? பாக மொத்தம் ரெண்டு பொறிமுறை தான் இப்ப செஞ்சுக்கிறோம்.